வணக்கம், வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க பெயிண்டிங் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு பெயிண்டிங் போட போகிறேன், அதை நீங்கள் பாருங்கள். நான் சின்னதாக ஒரு இந்த டிஷர்ட்டில் போட போகிறேன். இது ஒரு டிஷர்ட்டு. இதில் நான் கார்பன் வச்சு உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு ஃப்ளாரை மட்டும்தான் நான் ட்ரேஸ் எடுக்க போகிறேன். ஒரு ஃப்ளாரை மட்டும் இந்த கார்பனை வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு கரெக்டாக ஷேப்பு பார்த்து இந்த ஒரு ஃப்ளாரை வச்சுட்டு நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரேஸ் எடுத்துடுறேன். ட்ரேஸ் வந்தாச்சு. இப்போ இது ஒரு டிஷர்ட்டு. இந்த டிஷர்ட்டில் நான் ஒரு சின்ன குட்டி டிசைன் போட போகிறேன். பாருங்கள், இந்த குட்டி டிசைனில் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இதில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது காட்டுறேன். நான் க்ரீன் கலர் இந்த லீஃபுக்கு மட்டும் கொடுக்க போகிறேன். லீஃபுக்கு மட்டும் க்ரீன் கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு லீஃபாக கொடுக்க போகிறேன். இந்த ஷேப்புக்கு பாருங்கள், இப்படி இந்த லீஃபுக்கு மட்டும் அழகாக அந்த லீஃப் அளவுக்கு மட்டும் நம்ம க்ரீன் கலரில் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி டிஷர்ட்டில் போடும்போது பெயிண்ட் பண்ணும்போது அடியில் ஒரு ஷீட்டு வச்சுக்கணுங்க. நான் ஒரு ஷீட்டு வச்சுருக்கேன். அப்போனா நமக்கு அந்த ஷீட்டோடு நின்றுக்கும். கீழே நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். லீஃபுக்கு க்ரீன் கலர் கொடுத்துட்டு நமக்கு ஃப்ளவருக்கு ரெட் கலரில் கொடுக்கலாம். பெரிய பிக்சரில் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குட்டியாக தான் போட்டுட்ருக்கேன். ப்ளவுஸ் நெக்குக்கு ஒரு பார்டர் போட்டுட்டு இதே மாதிரி தான் பண்ணணும். இந்த ஸ்டெம்பை கொடுத்துடலாம். அடுத்தது ஃப்ளவருக்கு ரெட் கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பெட்டலும் ரெட் கலரில் கொடுத்துடலாம். எல்லா பெட்டலும் ரெட் கலரில்
கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரெட் கலர் வந்து பெட்டலுக்கெல்லாம் போட்டாச்சு. நடுவில் வந்து நம்ம வந்து எல்லோ கலர் போடலாம். இப்போ ட்ராயிங் பண்ணவே தெரியாட்டியும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரைஸ் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக நம்ம ட்ரெஸ்ஸுங்களுக்கு பண்ணிக்கலாம். ப்ளவுஸுக்கு, கைக்கு, பேக்கு, நெக்குக்கு எதுக்கு வேணாலும் இப்படி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், போன வாட்டி நான் உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, போன வீக்கு. அதில் வந்து இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணலை, முடிச்சு வச்சுருக்கோன்னே தவிர பின்னாடி திருப்பி விட்டு இங்கே வந்து நம்ம அயன் பண்ணணும். அயன் பண்ணிட்டு தான் இந்த கலர் வந்து நமக்கு போகாது, அப்படியே இருக்குங்க, ஃபேட் ஆகாது, அப்படியே இருக்கும். அயன் பண்ணிட்டா தான். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுமே காஞ்சிருச்சுன்னா நம்ம பேக் சைடு திருப்பி போட்டு அயன் பண்ணணுங்க. இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். நான் அவுட்லைன் கொடுக்குறேன். எல்லோ வித்து ஒயிட்டில் கொடுக்கலாம். இது கொஞ்சம் காஞ்சாதான் நல்லாயிருக்கும். நம்ம ஒன் சைடு மட்டும் லைட்டாக காஞ்சிட்டா நல்லா நீட்டாக இருக்கும். ஸ்டெம்புக்கு மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கொடுக்கலாம். நம்ம அவுட்லைன் வந்து பிளாக்கில் கொடுக்கலாம், இல்லை ஒயிட்டில் கொடுக்கலாம். இதெல்லாம் விட நான் வந்து கோல்டு கலரில் கொடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க. நான் இது கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் கோல்டு கலரில் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் எல்லாம் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் வேறு என்ன கிளாஸஸ் இதில் வந்து நான் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். அதுபடி நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.